தூரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டை இருக்கு. அந்த குட்டையில பார்த்தீங்கன்னா, மீன் பரிதாபமா நீர் இல்லாம தவிச்சு கொண்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வழியில ஒரு சாமியார் வாராரு. வந்துட்டு அந்த மீன்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு அவருக்கு தோணுது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள்லாம் அங்க ஒரு கிராமம் இருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, 10 மைல் தூரத்தில போயிட்டு தண்ணி குடம் மெத்திட்டு வராங்க. மெத்திட்டு வந்தோனே அந்த சாமியார் கேட்காரு, "எம்மா கொஞ்சம் தண்ணி குடுங்களேன் இந்த மீனுக்கு" அப்படின்னு கேட்கும்போது, "உங்களுக்கு வேற வேலை கிடையாதா சாமி? வெட்டியா உட்காந்துக்கிட்டு அது வருமா இது பண்ணுமா? நாங்களே 10 கிலோமீட்டர் தூரம் போய் நாங்க தண்ணி புடிச்சிட்டு வரோம். இங்க இப்படி கேட்டீங்கன்னா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள போயிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்காரு அந்த பெண்கள்ட்ட. கேட்டோனே, "அது அங்க இருக்கு 10 கிலோமீட்டர் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவர்ட்ட ஒரு குட்டை மாரி ஒரு பாத்திரம் வச்சிருக்காரு. அத கொண்டு போயிட்டு ஒரு குடம் தண்ணி புடிச்சிட்டு வராரு. அந்த பாத்திரத்தில புடிச்சிட்டு வந்து மீன குடுத்தோனே, அந்த மீன்கள் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிக்கும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, இடி மின்னல் பெய்ந்து மழை அந்த ஊருக்கு வந்துருது. ஏன்னா, இது 10 மைல் தூரத்தில போய் தண்ணி புடிச்சிட்டு வராங்க. அப்ப பெய்யாத மழை. இவர் ஒரு தர்மம் செஞ்சோனே பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுது. அப்போ அதிகமா நீங்க எந்த அளவுக்கு நீங்க தர்மம் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மைய தரக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கும்.